ஹலோ ஆல் வணக்கம். புலி வருது வருதுன்னு சொல்லி ஒரு வழியா வந்துருச்சு. ஐபிஎல் பீடா வெல்கம் டு த ஷோ. இந்த நம்ம டூர்லாம் போகும்போது சின்ன வயசுல டூர் போறோம்னு சொல்லி டூர் போறதை விட டூர் போக போறோம்னு நினைக்கிறதா சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஐபிஎல் வரப்போகுதுன்ற அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஐபிஎல்லே வந்துருச்சு ஒரு வழியா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸ்ல ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். ஆனா ஒரு சேட் நியூஸ் பீடா, ரெயின் ஃபோர்காஸ்ட் இருக்கு அன்பார்ச்சுனேட்லி. நீங்க உங்களோட இனிஷியல் தாட்ஸை சொல்லுங்க. அதான் சொன்னேனே. இப்ப ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். நோ மேட்டர் வாட், அதுல எனக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்ல. எத்தனை இவ்வளோ மேட்ச் நடத்துறாங்க? 2 மாசம், மோஸ்ட் லாங்கஸ்ட் டியூரேஷன் டோர்னமெண்ட் இந்த குளோபு. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் மதர் ஆஃப் ஆல் T20 லீக்ஸ்னு. ஒரு 65 மேட்ச்ல எத்தனை மேட்ச் உங்களுக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆகுது ஆன ஆவரேஜ்? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சின்ன பையனா, என்ன இந்த சேரன் படம் ஆட்டோகிராஃப்ல வர்ற மாதிரி சின்ன ட்ரௌசர் போட்டுட்டு இருக்கிறதுல இருந்து ஐபிஎல் பாக்குறீங்க. சொல்லுங்க, எத்தனை மேட்ச் மழையில போயிருக்கு ஒரு சீசன்ல? பெருசா எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி நடத்திடுவாங்க? அந்த ஃபைனலையே அடம் பிடிச்சு நடத்திட்டாங்க அந்த 2023ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லா கிரவுண்ட்லயும் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு சார். அது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு கட்டாசிடுறாங்க. அதனால வந்துட்டு பிப்டி பாசிட்டிவ். ஏன்னா எல்லாருக்குமே மரண கடுப்பாயிடும். ஏன்னா இந்த வீடியோ எல்லாம் இவ்வளவு பெரிய பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் மேட்சை பாக்குறாங்க. வந்து மழை பெஞ்சு ஒரு 2 பால் போனா கூட கண்ணா பண்ண சோசியல் மீடியாவே கதறிடும். ஓ, நீங்க போர்காஸ்ட் பார்க்காம நீங்க எப்படியா நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு. ஸோ லெட் அஸ் ஹோப் தட் சம்திங் ஆஃப் தட் சார்ட் வில் நாட் ஹேப்பன். இப்போ இங்க இந்த வென்யூல 2024 என்ன நடந்திருக்கு ஐபிஎல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு 12 இன்னிங்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 இன்னிங்ஸ் அவுட் ஆஃப் தட் உங்களுக்கு. ஏன்னா ஒரு மேட்ச் என்னாச்சு, 16 ஓவரா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கேகேஆரும் மும்பாயும் ஒரு மேட்ச் ரெயின் அஃபெக்டட் கேம் அப்படியே ஆடிட்டாங்க. அந்த 12 இன்னிங்ஸ்ல 6 இன்னிங்ஸ் 200 பிளஸ் சேஸ். உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் சேஸ் எல்லாம் வேற நடந்திருக்கு. இப்ப இங்க பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இவங்க எப்படி யோசிப்பாங்க உங்களுக்கு? ஓகே, இந்த மாதிரி இருக்கா. இப்போ வந்துட்டு ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 261 ஃபார் 6 கேகேஆர் வர்சஸ் பிவிகேஎஸ். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அதே மேட்ச் தான், அந்த பேஸ்டோ செஞ்ச மேட்ச் 262 ஃபார் 2 கேகேஆர். ஹையஸ்ட் சேஸ் எவர் இஸ் ஆல்சோ இதுதான் இவங்களுக்கு இந்த வென்யூல. அப்படிங்கும் போது இவங்க எப்படி யோசிப்பாங்க? என்னடா அது, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 202, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 215 அப்படிங்கும் போது எப்பா நீ டாஸ் வின் பண்ணி போலிங் போடு. இப்ப எனக்கு அன்லஸ் அதர்வைஸ் டியூ ரொம்ப பயங்கரமா வருது அப்படின்னாலே ஒழிய, ஒரு செம கட்டாந்தர பிச்சுன்னா ஆல்வேஸ் ஐ வுட் சே பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. என்னோட தியரி எப்பவுமே பேட்டிங் ஃபர்ஸ்டா தான் இருக்கும். இப்ப இந்த 200 வாட் எவர் இட் இஸ், 210 நீங்க அடிக்கணும் பேட்டிங் ஃபர்ஸ்ட். 210 சேஃப் உங்களுக்கு. 210 கீழே அப்படின்னா பிகாஸ் 50-50 அப்படின்றதுனால இங்க எப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபேஸ்ல தான் பொறுமையா ஆடணும். அது அது எந்த ஃபேஸ்ன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 60 ரன் வந்தே வரணும். 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல. இம்பாக்ட் எல்லாம் இருக்காங்க. அந்த பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் 60 for 2 வந்தே வந்துடணும். 7 to 10ல அவசரப்படாம உங்களுக்கு விக்கெட்டே கொடுக்காம 30 for நோலாஸுக்கு ஆடி 10 ஓவர்ல 90. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு மொமெண்டம் ஃபேஸ் உங்களுக்கு 11 to 15ல ஒரு 50 ரன். 15 ஓவர்ல 140 for 3, 140 for 4 வந்துட்டீங்கன்னா கடைசி 5 ஓவர்ல வந்து 65-70 ரன் நிறுத்தவே முடியாது. 210 வந்துடும். 210 நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தோத்தீங்கன்னா you have to give it to the opponents. They've batted splendidly or else a bowled poorly. bottom line. இப்ப இங்க உங்களுக்கு வந்து சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு 2 பேர் ஒரு நங்கூரம் 4 ஓவர் வச்சுன்னு நீங்க 210 கொடுத்தீங்கன்னா யூ நாட் போல்ட் வெல். பாட்டம் லைன் தட் இஸ் வாட் யூ காட் டு அக்செப்ட் இட். இப்ப ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, சீமர்ஸோட எக்கானமி பாருங்க 11.24. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி பாருங்க 9.86. மாதிரி அந்த மாதிரியான ஒரு ப்ளீடிங் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இங்க வின் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, பேட்டிங் வந்து நீங்க அந்த 11 to 15 எப்படி ஆடுறீங்க, அந்த மொமெண்டத்தை அந்த 11ல இருந்து 15க்கு எப்படி எடுத்துன்னு போறீங்க. எந்த டீம் 11 to 15 நிறைய ரன் அடிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் ஸ்பின்னு எந்த டீம் எக்கனாமிக்கலா போடுறாங்களோ, இது ரெண்டையும் டிக் பண்ற டீம் தான் மேட்சை ஜெயிக்க போகுது. திஸ் இஸ் கோயிங் டு பி தி வின்னிங் ஃபேக்டர் இன் திஸ் வென்யூ. அதுக்கப்புறம் கேள்வி கேட்பீங்க பிளேயிங் லெவன் என்ன அப்படின்னு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கண்ணா பின்னான்னு வந்து உங்களுக்கு
இது பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஆர்சிபி இப்படி ஆடணும் அப்படி. இப்ப ஜோ ஷேசல் மட்டும் வந்துட்டோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது, யாருமே ஆட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்சிபி எப்படி போகணும் அப்படின்னா வேற ஒரு நீங்க மேட்ச் ஃபிட்டா, 2 மேட்ச் கழிச்சு தான் ஃபிட்டா வரேன்னு கேள்விப்பட்டேன். இந்த மேட்ச் ஃபிட்டா ஸ்ட்ரெயிட்டாவே? ஏன் சார் இப்பதான் ஒரு சந்தோஷமா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கேன் மேட்ச் ஃபிட்டா, இந்த நான் நான் வருஷமாவது சொல்றேன், நம்ம அப்புறம் இது பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. இல்ல. நான் கிடைக்கிற நியூஸை ஷேர் பண்றேன். நான் அதாவது அஸ்வினோட இது வந்து அனாலிசிஸ் பண்ணோம், முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகே, அதனால அப்ப வரைக்கும் அவர் வரலன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வாய்ப்பு லேதுன்ட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச உடனே நம்ம சேனல்ல கண்டிப்பா குவாலிஃபை ஆகும்னு சந்தோஷமா சொல்லியிருக்கேன். லைட்டா வந்து காதுக்குள்ள ஊசியை குத்தி 2 மேட்ச், 2 மேட்ச் இல்ல இல்ல, எவ்வளோ. போடுறாரு, நெட்ல எல்லாம் போடுறாரு பீடா. ஃபுல் டீல்ல போடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஆடிடுவாரா அப்படின்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். அப்ப அப்படிலாம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சிக்க அதெல்லாம் சொல்லாதீங்க, அந்த வார்த்தையில சொல்லாதீங்க. ஆடி திருப்பியும் சொல்றேன், 2 மேட்ச்ன்றது 14 மேட்ச்ல ஒண்ணுமே கிடையாது. அவர் ஆள்ல என்ன கண்ணா பண்ணான காம்பினேஷனை மாத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள வரும்போது எந்த ஃபாரினர் டிராப் பண்றதுன்னு தெரியாம செம அடி வாங்கிடுவாங்க. அதையும் சொல்லிடுறேன். ஒரு சில பிளேயர்ஸா ஒரு சில டீமுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆனோம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்டிமிஸ்டிக் தட் ஹி வில் பிளே அப்படின்ற ஒரு இதுல நீங்க சொல்றதை நானும் கேள்விப்படுறேன். ஆனா வந்துட்டு இஸ் ஆக்டிவ், இஸ் லேண்டட் ஃபியூ டேஸ் பிஃபோர், இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த மேட்ச், இஸ் ரெடின்றத நான் கேள்விப்படுறேன். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி, நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்க எனக்கு. ஆனா அந்த கேள்வி வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி வேலிட் திங். தட் இஸ் இம்பாக்ட் சார். தேவதத் படிக்கல் அட் நம்பர் 3, ரஜத் பட்டிதர் அட் 4, லிவிங்ஸ்டன் அட் 5, Jitesh Sharma at 6, Tim David at 7, Kunal Pandya, Josh Hazelwood, Bhuvneshwar Kumar, Raseek Salam and Yash Dayal. ஏன்னா வந்து நீங்க தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா இப்ப இதை யோசிச்சீங்கன்னா இந்த இம்பாக்ட் சப்ல நான் ஸ்வப்னில் சிங்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுயா சர்மா. ஓகே, இவங்க 2 பேரால இப்ப ஒரு பக்கம் தேவதத் படிக்கல். நீங்க சொல்ற இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னா பட்டிதார் இஸ் கோயிங் டு பேட் அட் இஸ் பிரைம் பொசிஷன், தட் இஸ் நம்பர் 4, வேர் ஹஸ் சக்சீடட். அப்ப அந்த அந்த டயத்துல தான் இந்த ஸ்பின்னர்ஸ் என்ட்ரி பாயிண்ட்டும் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகே, என்ட்ரி பாயிண்ட் 8வது ஓவர், 9வது ஓவர். இந்த வருண் சக்கரவர்த்தியை எப்படி அவங்க இது பண்றாங்கன்னா பவர் பிளேல போடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் பவர் பிளேல போடாம பதுக்கி வச்சுட்டு சுனில் நரேனையும் பதுக்கி வச்சுட்டு சோக் பண்ணுவாங்க மிடில் ஓவர்ஸ்ல. அப்ப உங்களுக்கு பட்டிதர் வர்றது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஐ வுட் வாண்ட் டு பை யுவர் தியரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜாஷ் ஹேசல்வுட், ரசிக் தார், யாஷ் தயாள், புவனேஸ்வர் குமார், 4 ஃபாஸ்ட் போலர்ஸ், டீசன்ட் ஃபாஸ்ட் போலர் இருக்காங்க. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா வந்துட்டு விக்கெட் எடுக்க மாட்டாரு, காலை பிடிச்சு போடக்கூடிய ஒரு திறமை இருக்கு. லியம் லிவிங்ஸ்டன் ஆல்வேஸ் கேன் போல் 2 ஓவர்ஸ் போது எப்படி யோசிப்பாங்க, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறேன் என்னோட பேட்டிங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வேற கிடைப்பாங்க, நீ போய் பேட்டை விடு அப்படின்னு தேவதத் படிக்கட்ல சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு பை யுவர் தியரி தட் இஸ் அ குட் சான்ஸ் ஆஃப் தேவதத் படிக்கல் பிளேயிங். ஏன்னா இது ஏதோ ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு 47 பால்ஸ் ஏதோ அடிச்சதா இந்த சோசியல் மீடியால இது ஆத்தர் பண்ணாங்க. ஸோ 80, ஆனா 60 சம்திங் பால்ஸ், ஸோ 40 ஐ சம்திங் கிடையாது. ஐ எக்ஸ்பெக்டட் இம் டு கெட் இன் தேர். இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். சுனில் நரேன் இஸ் கோயிங் டு ஓபன் வித் சீசன் டு குவிண்டன் டிகாக், ஃபாலோட் பை அஜிங்கியா ராணே, வெங்கடேஷ் ஐயர், அங்குகிருஷ் ரகுவன்சி, ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அண்ட் இவங்களோட இம்பாக்ட் ஷாட் இஸ் கோயிங் டு பி ஈதர் ஆண்ட்ரிக் நார்த்கே ஆர் ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு சொல்லிட்டோம். இப்போ ஸ்பின்னு யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா ஆர்சிபிக்கு ஸ்பின்னே இல்ல. இவங்க ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஸ்பின் பேர் காம்பினேஷன் போது அதுல யாருக்கு எட்ஜ் இருக்குன்னு பேசுறதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் ஹாஸ் டு பி பிக் எட்ஜ். அதே மாதிரி இப்ப என்ன சொன்ன இந்த 10 to 15 பீஃப் ஆஃப் ஜாப் இந்த கடைசி 5 ஓவருக்கு செட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஐடியலி வந்துட்டு 5, 6, 7, 8. இப்ப 5, 6, 7, 8 பாத்தீங்கன்னா இங்க வந்து லியம் லிவிங்ஸ்டன் அவரோட ஸ்கில் எல்லாம் பத்தி யாருமே எதுவுமே பேசாதீங்க. கன்சிஸ்டன்சி இது ஒன்லி இஷ்யூ. யூ கேன் ரியலி ஹர்ட் யூ. ஜிதேஷ் சர்மா எக்ஸ்ப்ளோசிவ், டிம் டேவிட் எக்ஸ்ப்ளோசிவ், குர்னால் பாண்டியா எக்ஸ்ப்ளோசிவ். லெட் அஸ் ஜஸ்ட் கிவ் இட் டு தம், அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப இவங்கள பாருங்க. இப்ப கேகேஆர் பாருங்க, உங்களுக்கு நம்பர் 5 அங்குகிருஷ் ரகுவன்சி யங்ஸ்டர், பியூட்டிஃபுல்லி டேலண்டட், சந்தேகமே கிடையாது. ரிங்கு சிங் பாத்தீங்கன்னா டபுள் கியர்ஸ் என்ன ஆட முடியும் தெரியும். ஆண்ட்ரி ரசல் வந்துட்டு ஆண்ட்ரி ரசல் இஸ் ஆண்ட்ரி ரசல், even though he's not been going through rich vein of form. Ramandeep Singh has really proved what it is. ஆனா இந்த டிஸ்ட்ரக்ஷன் அந்த டிஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா
டெஃபினட்டா ஆர்சிபி அந்த 4 பிளேயர் வந்து கொஞ்சம் பெட்டரா தெரியுறாங்க. ஆனா ஸ்பின் ஓவரால் பீடாக் எட்ஜ். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கு பீடாக். இந்த ரசல், ரமன்தீப், ரிங்குவும் இந்த 3 பேர் வரைக்கும் அடிச்சிருவாங்க பீடாக். இல்லை, எனக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா, உங்களுக்கு ரசலோட கரண்ட் ஃபார்ம் தான் இதே மாதிரி ஃபுல்லி ஃபிட் அதனுடைய தட் இஸ் வாட் ஐ சே. ரசல் இஸ் ரசல். ஸோ ஸ்பின் எட்ஜில் கம்பேரிஷனே இல்லை. பிளேஸ் பிவோட்டல் ரோல் இன் கொல்கட்டான்றதுனால மனசை கல்லாக்கிக்கிட்டு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கோ வித் எட்ஜ் 52-48 அப்படிங்கிறேன். இந்த இப்படின்னு சொல்லுவேன், இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து. ஆர்சிபி பிடிக்கும்னுவேன். ஜோஷ் ஹேசல்வுட் ஆட மாட்டான்னா கும்பிடு போடுவேன். ஆனா எட்ஜி கேட்க இருக்கோ ஆர்சிபி தான் ஜெயிக்கும்ன்றீங்களா? ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன் பீடாக். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசன் கேகேஆர் ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஆர்சிபி அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆர்சிபி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். கேகேஆர் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் தான். நான் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் இந்த ரசல், ரிங்கு, ரமன்தீப்புக்கு. பட் சம்ஹவ் சீசன் ஓப்பனர் இந்த வென்யூல ஐ திங்க் ஆர்சிபி வில் வின் திஸ் கேம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மழை வேற இருக்கு, எப்படி நிறைய இது இருக்கு ஃபேக்டர்ஸ் வி ஹவ் டு சி. ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங், டியூ எல்லாமே. பட் ஐ சம் ஃபீல் தட் ஆர்சிபி வில் வின் த ஓப்பனிங் மேட்ச். ஃபேண்டசிக்கு போலாமா? அதாவது நான் வந்து என்ன நீ as a ஒரு கிரிக்கெட் ஃபேன் யார் ஜெயிக்கணும்னா ஆர்சிபி தான் சொல்லுவேன். ஆனா ஐ டோன்ட் வாண்ட் டு சீட் த வியூவர்ஸ் ஆர் ஸ்பெண்டிங் டைம் இன் வாட்சிங். இப்ப இந்த வின் ஃபேக்டர் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அது மோஸ்ட் ஹையஸ்ட் வின் ஃபேக்டர் ஸ்பின்னு சொல்லிட்டு ஆர்சிபியில ஸ்பின்னே கிடையாது, நீ மூணாவது ஸ்பின்னரையும் ஆடாத தேவதத் பிடிக்கல ஆடுன்னு சொல்லிட்டு ஆர்சிபிக்கு நான் எட்ஜி கொடுத்தேன்னா நான் வியூவர்ஸ் ஏமாத்துற மாதிரி இருக்கும். அதை பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு கரெக்ட். மிகப்பெரிய மிகப்பெரிய பட் சந்தோஷம். ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான். எனக்கு பெரிய சந்தோஷம் இப்ப நீங்க ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொன்னதான். ஸோ ஐ காட் நோ ப்ராப்ளம். ஐ கிவன் ஆனஸ்ட்லி பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் த காம்பினேஷன் யூ லெவல் இருந்துச்சுன்னு. இப்ப நீங்க ஆர்சிபி ஜெயிப்பாக்க சொல்றது எனக்கு பயங்கரமான சந்தோஷம். ஐ டோன்ட் மைண்ட் கெட்டிங் இட் ராங் when it comes to ஆர்சிபி, சிஎஸ்கே ஆர் சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப கண்டிஷன்ஸ் சொல்லிட்டோம். ஸோ அதை பார்க்கும்போது அப்படின்னா Phil Salt was all played a lot of cracker of innings there. அவரை வந்து விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. புவனேஸ்வர் குமார் அந்த பர்டிகுலர் பிச்சில் உங்களுக்கு he knows how to bowl. his records is very good there. அதனால அவரையும் எடுக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி எல்லாரோட இதுலயும் இருப்பாங்க, பர்ஃபார்ம் பண்றதே இல்லையோ ஐ டோன்ட் திங்க் எனிவன் இஸ் கோயிங் டு லீவ் வருண் சக்கரவர்த்தி அவுட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ எம் பிக்கிங் சுனில் நரேன். No matter what, I am the one who said his batting has been in an odd form என்ன. பட் டபுள் டியூட்டி பிளேயர் 4 ஓவர் கண்டிப்பா போடுவாரு. ஒரு விக்கெட் எல்லாம் விழாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கைண்ட் ஆஃப் ஷோக் வாட் இஸ் கோயிங் டு மேக். டெத்துல வேற ஒரு ஓவர் போடுறாரு. 15 ரன்னே பேட்டிங் வந்தாலும் ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல இஸ் ஜஸ்டிஃபைடு. அதுக்கப்புறம் வேண்டாயா ஜோஷ் ஹேசல்வுட் ஆடுவாரியா? ஜோஷ் ஹேசல்வுட் எடுக்கிறேன். அவரும் தைரியமா ஃபுல்லர் லென்ஸ் போடக்கூடிய ஒரு ஆள்ன்றதுனால என்னோட 5 ஃபேண்டசி பிளேயர்ஸ் ஃபில் சால், புவனேஸ்வர் குமார், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ஜோஷ் ஹேசல்வுட். நீங்க ரஜத் பட்டிதார் வச்சு ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சிருவோம். ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட் பிக்கு. அவர் நல்லபடியா கேப்டன்சி வந்து நல்ல ராசியோட ஆரம்பிக்கிட்டோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டோம். ரஜத் பட்டிதார் 1, விராட் கோலி நம்பர் 2, பிக் அகேஷன்ஸ் பிக் மேன் வில் டர்ன் அப் 2, யாஷ் தயால் அவரும் வந்து ரன்னு போகும் ஆனா விக்கெட் எடுத்துருவார். பீடா 2 விக்கெட்டாவது எடுத்துருவாரு. ஸோ ஆர்சிபில இருந்து இவங்க 3 பேரும். நரேன் சொன்னீங்க, நான் ரசல் சொல்றேன். ரசல் நரேன்லாம் T20க்குன்னு நேர்ந்து விட்டவங்க, ஃபேண்டசிக்குன்னு நேர்ந்து விட்டவங்க. ரசல். ஆர்சிபில இருந்து வந்து விராட் கோலி, ரஜத் பட்டிதார், யாஷ் தயால். இங்க வந்து ஆண்ட்ரே ரசல் அண்ட் குவிண்டன் டிகாக். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபில் சால்ட், அதுக்கு முதல் வருஷம் ஜேசன் ராய். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ்லாம் தேவர் சக்சஸ்ஃபுல். ஷார்ட் சைட் பவுண்டரிஸ் குவிண்டன் டிகாக் வில் ஹேவ் அ குட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஸோ இதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ் பீடாக். என்ன அதுன்னு பார்ப்போம். ஐம் ஷூர் யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ். நீங்க நீங்க தாட் திங்க் அவுட் பண்ணிட்டு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸ்பின்னர் யூ ஹேவ் த ரீசன்ஸ். பட் எனக்கு என்னமோ தோணுது 1 or 2 இண்டிவிஜுவல் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்சஸ்னால ஆர்சிபி ஜெயி. ஸோ அதான் சொல்லனே. நான் வந்துட்டு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஐ எம் அ நம்பர்ஸ் மேன். ஒரு கோச்சோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ வில் கிவ் மை இது. ஸோ உங்களுக்கு அதான் என்னோட இதுல ஐ ஃபெல்ட் ஆர்சிபி as a little bit of bench when it comes to distraction from that beef up job from 11 to 15 அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்பின்னு கிளியரா சொல்லிட்டேன். பட் யூ நெவர் நோ. இப்போ ஆர்சிபியோட பவர்ஃபுல் பேட்டிங்ல எனக்கு தே கேன் நல்லிஃபை த த்ரெட் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன்.
அவங்க ஃபாஸ்ட் bowling பேட்டரி இஸ் நெவர் கோயிங் டு பி ஒன் விச் இஸ் கோயிங் டு த்ரெட்டன் த ஆர்சிபி பேட்டிங்ன்றதுனால யூ ஹவ் காட் எவ்ரி சான்ஸ் டு கெட் திஸ் ரைட். அதே மாதிரி சொல்றேன், ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், நைட் ரைடர்ஸ் தோக்கணும்னு என்னைக்குமே நினைக்கவே மாட்டேன். அஸ் அ ஃபேன் எனக்கு ஒரு டீம் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், பட் வில் நாட் விஷ் பேட் ஃபார் நைட் ரைடர்ஸ். லெட் அஸ் see how this கேம் இஸ் கோயிங் டு அன்ஃபோல்ட் அப்படின்னு வருவோம். இனிமே டெய்லி 60 நாளைக்கு வில் கம் பேக் அண்ட் டூ எ ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ ஆஃப் எவ்ரி சிங்கிள் game of IPL with your very own Octopus. Until we come back and entertain you for IPL review for Game 1 between RCB and Knight Riders in Eden Gardens. Thanks a lot and bye bye.